மீனராசிக்குத்தான் அதிகமாக ஒரு உற்சாகமும் எனர்ஜியும் தேவைப்படுகிறது. என்ன அப்படின்னா, மங்களமான விஷயங்கள், லைஃப் பார்ட்னர் மூலம் அனுகூலம், ரொம்ப நாளைக்கு பிறகு இதன் மூலம் லாபம், இதன் மூலம் படிப்படியாக ஒரு மேன்மை அப்படிங்கிறது ஏற்படும். இப்போ இந்த மேன்மையை இவர்கள் எப்போ உணருவார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கூட்டணி முதல்ல அவிட்ட நட்சத்திரத்துல பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இவர்களுக்கு நட்சத்திராதிபதி செவ்வாய் தனத்துக்கும் பாக்கியத்துக்கும் அதிபதி. அப்ப இவங்களுக்கு தனம் வரும், பாக்கியமும் வரும். பாக்கியம் அப்படின்னா தனம் அப்படின்னா அது அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம், அதன் மூலம் செட்டில்மெண்ட், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, தங்களை நிலைநிறுத்திக் கொள்வது. இப்ப எங்க தோல்வி அடைந்தோமோ, எங்கே நாம் அவமானப்பட்டோமோ அதே இடத்தில் மீண்டும் தலை நிமிர்ந்து நிற்பது. தனத்தையும் வெற்றியையும் வாய்ப்பையும் பாக்கியத்தையும் இவர்களுடைய ஜீவனத்தையும் லாபத்தையும் கண்டிப்பாக பலப்படுத்தும். மீனராசிக்குத்தான் அதிகமாக ஒரு உற்சாகமும் எனர்ஜியும் தேவைப்படுகிறது. என்ன அப்படின்னா, இவர்களுக்கு அந்த 7.5 சனியில் நடு 2.5 சனி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாருக்குமே நன்றாக தெரியும். இது நாள் வரை மீனராசிக்காரர்கள் நிறைய பிரச்சனைகளையும் தோல்விகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்தார்கள். இப்போ இந்த பிப்ரவரி மாதத்துல என்னன்னா, அந்த ஓப்பனிங் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு பிரமாதமாக இருக்கிறது. எப்படின்னு பார்த்தோம்னா, இவர்களுடைய லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் மெயினா இதுல என்னன்னா, லைஃப் பார்ட்னரால் ஆதாயம், வயது குறைந்த நபர்களாக இருந்தால் மாத்தூர்காரகன் இந்த இடத்துல புதன் மூலம் இவர்களுக்கு ஆதாயம், சகோதரர் மூலமாக இவர்களுக்கு ஆதாயம், வயது சின்ன நபர்களுக்கு அப்பாவால் பித்துர்காரகன் இந்த இடத்துல செவ்வாய், இதன் மூலம் இவர்களுக்கு ஆதாயம். இதெல்லாம் தவிர அரசாங்கத்தால் ஆதாயம், 6க்குரியவன் 11, அப்போ எதிரியால் ஆதாயம், கடன் கொடுத்தவரால் நமக்கு லாபம். எப்படி கடன் கொடுத்தவரால் லாபம் கிடைக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு வெய்வர் கிடைக்கிறது, ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வருவது, கடன்ல நிறைய டிஸ்கவுண்ட் கிடைப்பது, இதுக்கு அரசாங்கம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவது, இவர்களுடைய வார்த்தைகளால் இவர்களுக்கு ஆதாயம். இந்த மாதிரி வரிசையான ஆதாயங்கள், இதெல்லாம் லாபத்தில். இந்த லாபத்தை வைத்துக்கொண்டு நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு. இந்த பக்கம் இவர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய அந்த சாட்டர்ன்ங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்டாக இருந்தாலும் நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 4 கிரகங்கள் மூலமாக இவர்களுக்கு ஏற்படும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்கரம் அப்படிங்கிறதுனால இப்போ அது அந்த கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியாது. இதற்கு மாறாக ராசியாதிபதியே வக்கரம், ஜீவனாதிபதியே வக்கரம். அப்போ ரொம்பவும் சுறுசுறுப்பா பரபரப்பா எங்கெல்லாம் இவர்கள் தோல்வி அடைந்தார்களோ, எங்கெல்லாம் இவர்கள் அடி வாங்கினார்களோ, அங்கெல்லாம் இவர்கள் தங்களை சீரமைத்துக் கொள்வதற்காக பரபரப்பா செயல்படுவார்கள். அதற்குண்டான அந்த ட்ரிகர், அந்த ஓப்பனிங், முதல் பாலிலேயே ஒரு 6 அடிக்கும் பொழுது எப்படி ஒரு எனர்ஜி ஒரு டீமுக்கு கிடைக்கிறதோ, ஒரு மேட்சுக்கு கிடைக்கிறதோ, அந்த ஒரு எனர்ஜியை கண்டிப்பாக இவர்கள் வெளிப்படுத்துவார்கள் அப்படின்னு நம்ம கேரண்டியா சொல்ல முடியும். இப்போ வரிசையா இந்த கூட்டணியானது இவர்களுக்கு மாதத்தின் செகண்ட் ஹாஃபில் 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திற்கு அமர்ந்தாலும் ஒரு பெரிய விரயத்தையோ, ஒரு பெரிய ஒரு லாஸையோ, இல்ல ஒரு டேமேஜையோ செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த கூட்டணிக்கு முழுவதுமாக குருவின் பார்வை அப்படிங்கிறது இருக்கிறது. அப்போ நமக்கு வரக்கூடிய நெகட்டிவ் அப்படிங்கிறது கடைசி நேரத்தில் வேற ஒரு பக்கம் திரும்பி விடும் அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கொள்ளலாம். மாறாக வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வெளிநாட்டில் என்னுடைய குழந்தை போய் இருந்தார், அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. இப்போ இந்த கூட்டணியில் சந்திரன் கிட்டத்தட்ட பிப்ரவரி 2nd வீக்ல வரும்பொழுது இவர்களுக்கு புத்திரகாரகனாக வரக்கூடிய சந்திரனுக்கு இந்த இடத்தில் குரு பார்வை பெறக்கூடிய காலகட்டங்களில் இது குரு சந்திர யோகமாக வருகிறது. இப்போ வெளிநாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணினேன், வெளிநாட்டில் என் பையனுக்கு என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கல, இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய இந்த மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம், ஒரு பாக்கியம்,
மங்களமான விஷயங்கள், லைஃப் பார்ட்னர் மூலம் அனுகூலம், ரொம்ப நாளைக்கு பிறகு இதன் மூலம் லாபம், இதன் மூலம் படிப்படியாக ஒரு மேன்மை அப்படிங்கிறது ஏற்படும். இப்போ இந்த மேன்மையை இவர்கள் எப்போ உணருவார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கூட்டணி முதல்ல அவிட்ட நட்சத்திரத்துல பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இவர்களுக்கு நட்சத்திராதிபதி செவ்வாய் தனத்துக்கும் பாக்கியத்துக்கும் அதிபதி. அப்ப இவங்களுக்கு தனம் வரும், பாக்கியமும் வரும். பாக்கியம் அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு அனுகூலமான விஷயமாக, அது இடமாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், பயணமாக இருக்கலாம், வியாபாரத்தின் தொடக்கமாக இருக்கலாம். தனம் அப்படின்னா அது அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம், அதன் மூலம் செட்டில்மெண்ட், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, தங்களை நிலைநிறுத்திக் கொள்வது. இப்ப எங்க தோல்வி அடைந்தோமோ, எங்கே நாம் அவமானப்பட்டோமோ அதே இடத்தில் மீண்டும் தலை நிமிர்ந்து நிற்பது. பிறகு ராகுவின் நட்சத்திரத்தில் போகக்கூடிய காலகட்டங்களில் ராகு இவர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருந்தாலும் லேசாக டைவர்ட் ஆவது போல் தெரிந்தாலும் பிறகு அப்படியே பூரட்டாதி நட்சத்திரத்துக்குள் பயணிக்கும் பொழுது நட்சத்திராதிபதியே இவர்களுக்கு ராசி அதிபதி, 4ஆம் இடத்தில் அவரே வக்ரம், அவர்தான் ஜீவனாதிபதி. அப்போ இவர்களுடைய மேன்மைக்காக, இவர்களுடைய ஜீவனத்துக்காக இருக்கக்கூடிய வீடுங்கிறது சுகஸ்தானம். இவர்களுடைய சுகம், கம்ஃபர்ட், லக்ஸுரிக்காக அனைத்து விஷயங்களையும் இவர்கள் தங்களுடையதாக மாற்றிக்கொள்வார்கள். இதுதான் இதனுடைய பலன். இப்போ இவ்வளவு நாள் இவர்களை ரவுண்டு கட்டிய விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்குள் சரண்டர் ஆகிவிடும். இவர்களுக்குள் ஒரு சமாதானத்தையும், தனத்தையும், வெற்றியையும், வாய்ப்பையும், பாக்கியத்தையும், இவர்களுடைய ஜீவனத்தையும், லாபத்தையும் கண்டிப்பாக பலப்படுத்தும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுக்கு தொடர்ச்சியாக துர்க்கை வழிபாடு, குறிப்பா புதன்கிழமைகளில், சனிக்கிழமைகளில் மகாவிஷ்ணு, மகாலட்சுமி வழிபாடு இவர்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுங்கிறது கூட உபஜயஸ்தானத்தில் நிறைய இவர்களுக்கு வெற்றிகள், குறிப்பா இந்த மருந்து எடுபடும், வம்பு வழக்குகளில் வெற்றி, இதெல்லாம் இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுங்கிறவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த நோயை, எதிரியை, வம்பை, வழக்கை, கடனை சுருக்கி விடுவார். அது ஒரு பெரிய பிளஸ். 12ஆம் இடம்ங்கிறது பாதங்களை குறிகாட்டுகிறது. அப்ப நான் இந்த ஜிம்முக்கு போறேன், வாக்கிங் போறேன், 6 பேக் பண்றேன், 8 பேக் பண்றேன், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளணும். இரவு நேரத்தில் உங்களை குழப்பிக் கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனம். இதை தவிர மீனராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, குறிப்பா கணவரால் ஆதாயம், புதன் உங்களுக்கு 11 லாபத்தில், பிறகு அவர்தான் உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு வந்தாலும் குருவின் பார்வை அப்படிங்கிறதுனால் உங்களுக்கு அது சயனஸ்தானமாக வருகிறது. அப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது லைஃப் பார்ட்னர் மூலமாக ஏற்படும். இதுல கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் 23ஆம் தேதி வரை லாபத்தில் தான் இருக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 23 டேஸ் நீங்க அவரோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது அவர் மூலம் உங்களுக்கு ஏற்படும். அதெல்லாம் வச்சு நீங்க உங்களை சமநிலைப்படுத்தி கொள்ளலாம். பிறகு செவ்வாய் 12ஆம் வீட்டுக்கு வந்தாலும் அது குரு மங்கள யோகமாக வருகிறது. இப்போ குருங்கிறது நீங்க தான் உங்க கணவரை பார்க்கிறீர்கள். இப்போ உங்களுடைய ஒரு பார்வையில், கண்ட்ரோலில் தான் உங்களுடைய கணவர் இருப்பார் அப்படின்னு தான் சாஸ்திரங்கள் சொல்கிறது. வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம்னா, நான் சொன்ன மாதிரி 23rd வரைக்கும் இவர்கள் எந்தெந்த விஷயங்களை நடத்தணும் என்று நினைக்கிறார்களோ அதனை எல்லாம் இவர்கள் நடத்தி கொள்ளலாம். பிறகு ஒரு ரிலாக்ஸ் மோடு, கம்ஃபர்ட் மோடில் இவர்கள் கண்டிப்பாக பயணிக்க முடியும். குழந்தைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னா, காலையில் எழுந்து நீங்கள் சுறுசுறுப்பாக படிப்பது, நாமவே பிறகு பார்த்துக்கலாம், பிறகு செய்து கொள்ளலாம். இந்த ராசியில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் செய்யக்கூடியது ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னா ஆர்ட் ஆஃப் டிலேயிங் திங்ஸ், பிறகு பார்த்துக்கலாம், பிறகு செய்து கொள்ளலாம் அப்படின்னு நாம் தள்ளி போடாமல் இருப்பது புத்திசாலித்தனம். இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் அதுவே போதுமானது. இப்போ இவ்வளவு நேரம் நாம் பார்த்த இந்த பலன்களுக்குண்டான கிரக நிலைகள், இந்த பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள்ல பார்த்தோம்னா, வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சனி பகவான் அதே மீனராசியில் தான் இருக்கிறார். மிதுன ராசி மண்டலத்தில் குரு பகவான் வக்ரம்,
கும்பராசியில் ராகு பகவான் குருவின் பார்வையிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் இருக்கிறார்கள். ஒரு 4 கிரகங்கள் வரிசையாக மகர ராசியிலிருந்து கும்பராசி மண்டலத்துக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். பிப்ரவரி 4 புதன், பிப்ரவரி 6 வீனஸ் என்கிற சுக்கிரன், பிப்ரவரி 13 சூரியன் மாசி மாதத்தில் கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். பிப்ரவரி 23 மார்ஸ் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் என்கிற அங்காரகன் இவரும் இதே கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். நடுவுல பார்த்தோம்னா சந்திரன் பிப்ரவரி 2nd வீக் இந்த ராசியில் டிரான்சிட் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் கும்பராசி மண்டலத்தில் குருவின் பார்வையில். இதுல நம்ம தேடி பார்த்தோம்னா குருமங்கள யோகம், சிவராஜ யோகம், இந்த மாதிரி நிறைய யோகங்கள் வருகிறது. இப்போ நாம் சொன்ன இந்த பலன்கள் அனைத்துமே கிரகங்களின் கோச்சார அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்னத்துக்கும் சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு நபர் மிதுன ராசி கடக லக்னம்னா மிதுனத்துக்குண்டான பலனையும் பார்த்து கொள்ள வேண்டும், கடகத்துக்குண்டான பலனையும் பார்த்து கொள்ள வேண்டும். இதற்கு மேல் இந்த பலன்களை துல்லியமாக கணிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய துவாதச பலன்கள், தசா புத்தி, ஆட்டம், பிராணன், சூட்சுமம் வரை துல்லியமாக கணிதம் செய்யும் பொழுது அதற்குண்டான பலன்களை நாம் மேலும் விவரமாக தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு நீங்கள் ஒரு தெளிவான ஜோதிடரை அணுகிக் கொள்ளலாம். மேலும் நிறைய பதிவுகள் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். இதனை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.